காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, கெஜா கிட்ட வந்து பேசுகிறாங்க. "என்ன கெஜா, எங்கே போயிட்டா வேதா?" அப்படின்னு சொல்லிட்டு. வேதா என்ன பண்ணுவா, அந்த விருந்தாளிக்கு தேவையானது எல்லாமே எங்கள நம்பாம எல்லாமே அவளே எடுத்து வச்சுட்டு போறா. சாப்பாடும் வந்து எடுத்து வச்சுட்டு பக்காவா போறா. ஏன் வேதா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? நம்ம என்ன பண்ண போறோம் அவள? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அன்னைக்கு கெட்டுப்போன சாப்பாட நம்ம குடுத்துட்டோம்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டுருக்கா. அப்படி என்ன குடுத்துட்டோம்? நீ தான் என்ன கூப்பிட ஊட்டுறதுக்காக கூப்பிட வந்த. அப்புறம் நான் வந்தேன். அதுக்குள்ளே இந்த மாரி நடந்துருச்சு. நீ சாப்பாட எங்கே வச்சுட்டு வந்த? இங்க பாரு, வேணும்னா நந்தினிய கேளு. நானும் வந்து மூடி தான் வச்சுட்டு வந்தேன். அத கூட எடுத்து நீ வந்து ஏம்மா கெட்டுப்போன சாப்பாடு வச்சிருக்க? வெளிய போட்டுருன்னு சொன்னா. நான் வந்து சரிடி நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அதுக்குள்ளேயும் அவ வந்து எடுத்து சாப்பிட முடியாது. ஒரு ஆள் எப்படி எடுத்தான்னு எனக்கே ஒண்ணும் புரியல அப்படின்னோனே, அப்ப நீ தட்டுல போடலையா? போடல அப்படின்னோனே யோசிக்கிறாங்க. நம்ம வந்து காவேரி இதில ஏதோ இருக்கு. அவ ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் வாட்ச் பண்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இவங்கலாம் பேசிட்டு இருக்கிறத வந்து மிர்னாலினி வாட்ச் பண்ற மாரியே இருக்கு. இவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அத கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து மிர்னாலினி வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க. மிர்னாலினி வந்து அப்படியே வந்து பார்த்தும் பார்க்காம இருக்கிறது, அப்படியே வந்து நடிக்கிற மாதிரி இருக்கிறது, அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வேதா வந்தோன்னே சொல்றாங்க, "வேதா இங்க பாரு, அவ ஏதோ சரியில்லாத மாரி தோணுது. நீ எதுக்கும் வந்து அவள செக் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு வந்து வேதா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்னம்மா நீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்வீங்களா? மிர்னாலினி ஒண்ணும் அப்படி கிடையாது புரியுதா? அவ பாவம். அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. இவ எங்க நம்ம சொல்றத கேட்குறா? இவ்வளோ கண்டுபிடிச்சு சொல்றோம். கொஞ்சம் கூட கேட்காம போயிட்டே இருக்கா பாரு இந்த வேதா. ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியலையே! இவ இப்படி இருக்கிறதால இவ வாழ்க்கை என்ன ஆக போதோ அத நினச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மிர்னாலினிய பத்தி உண்மை புரியாம இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மிர்னாலினி கேட்டுறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா வந்து டாக்டர் வந்து ஃபோன் பண்றாங்க. "என்ன வேணும் மிரு? ஓகே தானே எல்லாம்?" அப்படின்றாங்க. எல்லாம் ஓகே தான்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி உன் நடிப்ப யாரும் கண்டுபிடிக்கலையே. லைட்டா ஒரு சிலருக்கு வந்து என் மேல வந்து டவுட் வருது. ஆனா அதையும் நான் கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி அது போட்டும். நீ எவ்வளோ நாள் இந்த மாரி பண்ண போற? கொஞ்ச நாளைக்கு தான் டாக்டர். கொஞ்ச நாளைக்கு நடிச்சுட்டு எப்படியாவது என் பொண்ண கூட்டிட்டு வந்துருவேன். முதல்ல விக்ரம், வேதாவையும் நான் பிரிக்கணும். அதான் என்னோட டார்கெட்டு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து தன்வியோட கஸ்டடி எனக்கு கிடைச்சிரும். அப்புறம் தன்வி என்னை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்டேருந்து பிரிச்சாங்க. அத நான் விடவே மாட்டேன். எப்படியாவது வந்து என் குழந்தைய என்கிட்ட வந்துருவா. அப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கோர்ட் வந்து என்கிட்ட குழந்தைய குடுத்துரும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு மீரு, நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இதில உடன்பாடே கிடையாது. ஆனா வேற வழி இல்லாம தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா வந்து ஒரு பெத்த தாய் குழந்தைய பிரிஞ்சா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அழுது புலம்புனதால தான் இத நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, என் பேர் எதுவுமே வெளிய வரக்கூடாது. புரியுதா? அப்புறம் பெரிய பிரச்சனைய நான் மாட்டிப்பேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். நீங்க கவலையே படாதீங்க. எப்படியாவது கூடிய சீக்கிரம் வந்து நடிச்சு வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு எப்படியாவது தன்விய கூட்டிட்டு நான் வெளிய போயிடுவேன். இதுதான் என்னோட பிளானு. ஆனா நான் நல்லா நடிக்கிறேன். ஆனா யாருக்குமே சந்தேகம் வரல. ஆனா இந்த வேதாவோட அம்மா மட்டும் வந்து வந்து நோட் எடுத்துக்கிட்டே போறாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் என் மேல சந்தேகமா இருக்கு. பார்த்து மிரு, ரொம்ப கவனமா இரு. நான் கவனமா தான் இருக்கேன் டாக்டர். கூடிய சீக்கிரம் பாருங்க, வேதாக்கும் விக்ரமுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு. அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு சரி மிரு, ரொம்ப கவனமா இரு புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா வந்து அங்க வந்து காவேரி வந்து வந்துட்டுருக்காங்க. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒண்ணும் தெரியாத மாரி உட்காந்துடுறாங்க. இவ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரியே இருந்தது. ஆனா நம்ம வந்து ஒன்னும் சைலண்ட் ஆயிட்டாளே! ஒண்ணும் புரியலையே! இவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என் பேச்ச அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறாங்க. "நீ என்ன புலம்புனாலும் சரி, என்னை யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு மிர்னாலினி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மாரி வந்து விக்ரம் ஃபேமிலி கிட்ட இந்த மாரி விக்ரமுக்கும் வேதாக்கும் வந்து நேரம் சரியில்ல. அதனால பூஜை வச்சிருக்கோம் வீட்ல. அந்த பூஜையில எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டு வந்து மிர்னாலினி வந்து பூஜையா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முறைச்சு பார்க்குறாங்க எல்லாருமே. இதோட முடியுது.